ஆடி 3ஆம் வெள்ளி எல்லோர் வீட்லேயும் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்யணும். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும். நாராயணன் நமச்சிவாயன் இருவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்குமே எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் நல்லபடியா வேண்டிட்டு இன்னைக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு விளக்கேற்றி வாசல்ல அந்த கோலத்துக்கு நடுவுல அந்த விளக்க வைக்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாள் காலையில இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து விடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு இந்த பொழுத நல்லபடியா அமைச்சு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இந்த டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வந்து ஆன்மீக வீடியோ ரெடியா வச்சிருக்கேன். நேற்று லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணது நேற்றே வந்து நான் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா வந்து நாளைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை பெருமாளுடைய ஆசையோட அந்த மகாலட்சுமி தாயோட அருளோடையும் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆடி 3ஆம் வெள்ளியில நல்லபடியா வந்து நேற்று சாயங்காலமே வந்து பாத்தீங்கன்னா குபேர பூஜை செய்யறதுனால வீடு வாசல்லாம் தொடச்சி நிலைவாசல் அலங்காரம்லாம் பண்ணிட்டு காலையில வந்து பூ மட்டும்தான் போடுற வேலை இருந்தது. பெருமாளுக்கு துளசி வந்து இன்னைக்கு வந்து சாட்டினேன். நேற்றும் அதுவும் திருவோணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணேன். சுக்கர ஹோரையில வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து எடுத்து வச்சு நல்லபடியாக வந்து வேண்டிக்கிட்டேன். நிறைய பேர் சுக்கர ஹோரையில அந்த பணம் எடுத்து வைக்கிறதுனால நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பணத்தை செலவு பண்றதை விட பணத்தை எப்படி சேமிக்கலாங்கிறத பத்தியும் ஆன்மீகத்தை எவ்வளவு எளிமையா வந்து நம்ம செய்து எளிமையா வந்து இறைவனை வந்து அடையலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமே. அதுக்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சது. அதனால நிறைய பரிகாரங்கள் சொல்ற மாதிரிலாம் இருக்காது. நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை உங்ககிட்ட சொல்றேன். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்களோ அதை நான் செய்கிறேன். இந்த குத்து விளக்கு பூஜை வந்து செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆடி மாதம் ஆனாலே அந்த குத்து விளக்கு ஞாபகம் தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அழகான பெண் குழந்தை அந்த குத்து விளக்குல வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணும்போது உங்களில் யாருக்கு இப்படி தோணிருக்குன்னு சொல்லுங்க. இந்த குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அதனால வந்து வாங்கி வச்சிருந்தேன். இதுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது எனக்கு குட்டி பாப்பா அந்த அம்பாலே வந்து ஒரு குட்டி துர்க்கையாக வந்து இந்த விளக்குல வந்து இருக்க மாதிரி எனக்கு தோணும். இன்னைக்கு குத்து விளக்கு பூஜை பண்ணலாம், 3ஆவது வெள்ளிக்கிழமை, இத்தனை நாள் வந்து பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி ரொம்ப எளிமையா வந்து அந்த பாவாடை வந்து எங்கிட்ட இருக்கும் எப்பவுமே. வஸ்திரம் வந்து நான் வச்சிருப்பேன். அதை வந்து 2 3 வச்சிருக்கேன். அதனால வந்து இன்னைக்கு வந்து பிங்க் கலர்ல அழகா வந்து அம்பாலை வந்து இதுல எழுந்தருளை செஞ்சேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்துல முதல் வாரம் சமயபுரம் மாரியம்மன், 2வது வாரம் நாகமணி தேவி என்னுடைய இஷ்ட தெய்வம், 3வது வாரம் இன்னைக்கு மகாசக்தி மாரியம்மன் என்னுடைய இஷ்ட தெய்வம். அவங்கள பத்தி இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். அவங்களுடைய போட்டோவோ சிலையோ என்கிட்ட கிடையாது. ஆனா என்னோட வால்பேப்பர்ல போன்ல அவங்களுடைய தரிசனம் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் சேவர்ல நாகமணி தேவி அம்மனோடது இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆதி சக்தி, அவங்க பிரபஞ்ச சக்தி, அவங்க தனி. அது இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கண்கள் அப்படின்னா கோவிலுக்கு போய் எப்படிலாம் வந்து விளக்கு ஏற்றணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும், பக்தினா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கும். அங்க வர பெண்கள், அங்க வர சில நல்ல உள்ளங்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை பூஜை வந்து நான் வந்து அங்கதான் வந்து நான் பார்த்தேன். அப்ப எனக்கு வாராகி அம்மனை பத்தி தெரியாது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கூட என்னால் அடிக்கடி போக முடியாது. நாகமணி கோவிலுக்கும் அடிக்கடி போக முடியாது. இருந்தாலும் இங்க ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலை கடந்துதான் நான் 9 வாரம் சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த துர்க்கை அம்மன் பாட்டெல்லாம் படிப்பாங்க. அது கேட்டுக்கிட்டு அதை கிராஸ் பண்ணிக்கிட்டே தான் போவேன் கோவிலுக்கு. ஆனா வந்து அந்த கோவிலுக்கு நான் போனதே கிடையாது. அப்ப இருக்கும்போது ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, நீ வந்து அம்பாள் வழிபாடு செய்ய, வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப கும்பிடுறோம். அதனால வந்து நீ அம்மனை கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க. துர்க்கைக்கு வந்து விளக்கு போடுறது நல்லது அப்படின்னாங்க. ஏன்னா அப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 9 வாரம் வியாழக்கிழமையும் நான் வந்து பாபா கோயிலுக்கு போகும்போது சண்டைகளாதான் இருக்கும். ரொம்ப வந்து விரதம், கடுமையான விரதம் இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட விரதம் என்னால வந்து பூர்த்தி செய்யவே முடியாது. கரெக்டா சரியான சண்டையா இருக்கும். அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா சொன்னது கேட்டு சரி நம்ம வந்து துர்க்கை பூஜை வந்து நம்ம கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துர்க்கை பூஜை வந்து நான் கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் அங்க இருக்கவங்க எல்லாமே எனக்கு புதுசு. நாங்க காதல் திருமணம் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு வந்து நான் புதுசா தான் இருந்தேன். என் வீட்டுக்காருக்கும் அந்த ஏரியா வந்து பழகப்பட்ட ஏரியாலாம் கிடையாது ரொம்ப. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா போனா ஒருத்தங்க சிரிப்பாங்க, பார்ப்பாங்க, புதுசா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எங்க இருக்கீங்க எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் எனக்கு ஆரம்பிச்சது.
அப்புறம் அவங்க பூஜை பண்ணும்போது தான் மலர்கள் வந்து கொண்டு வர்றது, பால் அபிஷேகத்துக்கு பால், மஞ்சள் குங்குமம் கொண்டு வர்றது, எலுமிச்சம்பழம் தீபம் போடுறது, இது எல்லாம் எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டு கத்துக்கிட்டு அங்க வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி குழு வந்து அங்க சிறப்பா வந்து நடக்கும் புரட்டாசி மாசம். அந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய அந்த நவராத்திரி குழுல நான் எதுக்காக வந்து கோவிலுக்கு வந்தேன் அப்படிங்கிறது அங்க சில பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து குழந்தை வரத்துக்காக தான் வந்து வேண்டேன், கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் ஆச்சு, குழந்தை வரத்துக்காக தான் அவங்க வராங்கன்னு சொல்லி சொன்னோடனே நீங்க வந்து புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரியில கொலுவுல கிருஷ்ணர் பொம்மையை வைங்க, கொலுவுல நீங்க எது வச்சாலும் நடக்கும்னு சொல்லி அங்க ஒரு அக்கா சொன்னாங்க. அதே மாதிரிதான் நான் செஞ்சேன். அதுவும் வந்து தவழ்ற கிருஷ்ணர் தான் கிடைக்கல, நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணர் தான் கிடைச்சாரு. அவரை தான் கொண்டு வந்து நான் வச்சேன். அப்பயும் சரியான சண்டை வீட்டுல. அந்த நேரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல சண்டை, அந்த அழுதுகிட்டே தான் போய் தான் அந்த கிருஷ்ணரை வச்சேன். அந்த கொலு முடிஞ்சு புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி 5ஆம் தேதி நான் வந்து டெஸ்ட் பண்றேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. அப்பதான் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு அசிரிதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அங்க இருக்காங்க, தம்பி. அவங்க கனவுல முறையா வந்து பாத்தீங்கன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த தம்பி வந்து அவ்வளோ பேசப்பட மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட சின்ன பையன் ரொம்ப. அப்போ வந்து அவங்க ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 10th தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வந்தாங்க. நான் அப்பதான் கோவிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன், வீட்டுல விளக்கேற்றி வச்சிருந்தேன். அக்கா இந்த மாதிரி வந்து என் கனவுல வந்து அம்பாள் வந்து அசரீரி மாதிரி கேட்டுச்சு, 12 வாரம் வந்து என் மடியில எலுமிச்சம்பழம் வந்து நீங்க வச்சு அந்த ஒரு பொண்ணு வந்து குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கு, அதை வந்து குடிக்க சொல்லு, கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லி, இது சத்தியமான உண்மைங்க. வீடு தேடி வந்து அந்த அம்பாள் வந்து அந்த பையன் ரூபத்துல வந்து சொன்னாங்க. அந்த பையன் வந்து அம்பாளுக்கு பூஜை பண்றவங்க தான். வந்து சொன்ன உடனே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் மடியில வச்சு நான் குடிச்சேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, 3வது வாரமே எனக்கு கரு வந்து தங்கிருச்சு. எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாரியம்மன் தான் மகாசக்தி மாரியம்மன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்பவே முடியல, என்னடா இது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் சாமி வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு எது செஞ்சாலும் வெற்றியா இருக்கும். நீங்க புரட்டாசி அந்த நவராத்திரி முடிஞ்சு 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு சூளத்துல, நம்ம மகாசக்தி மாரியம்மன் கோயில் சூளத்துல நீங்க வந்து தொட்டில் கட்டுங்க, கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சது நடக்கும், உங்க கையில வந்து அந்த கிருஷ்ணர் வந்து தவழ்வாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சேன். அது மட்டும் இல்லாமங்க, எனக்கு வந்து நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வளகாப்பு போட்ட ஒரு அம்மன். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வந்து வளகாப்பு பழக்கம் வந்து கிடையாது. மாமியார் வீட்டுல வளகாப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வளகாப்பு போடுற பழக்கம் கிடையாது, ஏதோ ஒரு அசம்பாவியம் நடந்துருச்சு அப்படின்னு. ஆனா நாகமணி அம்மன் கோயில்ல எனக்கு வளகாப்பு போட்டு கொடுத்தவ பறிக்க மாட்டா, நீ வா நான் என் பிள்ளைக்கு நான் போடுறேன்னு சொல்லி அந்த அம்பாள் வந்து எனக்கு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் 5வது மாசம் கோவில்ல வச்சு வளகாப்பு போட்டாங்க அந்த ஐயா முன்னாடி. அதே மாதிரி எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு விஜயதசமிக்கு அன்னைக்கு என்னை உட்கார வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு எனக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணுவாங்களோ அது மாதிரி சாப்பாடு செஞ்சு அங்க இருக்க பெண்கள்லாம் என்னை வந்து வளையல், அவ்வளோ வளையல் போட்டு எனக்கு வந்து வளகாப்பு மாதிரியே செஞ்சாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள வந்து கரு இருக்குதுன்னு என்னன்னே தெரியல, கரு இருக்குமா நம்ம குழந்தையே இல்லையே நமக்கு வளகாப்பு போடுறாங்களேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த மாதிரி நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல அந்த கடவுள் வந்து நம்ம கூட வந்து இத்தனை பேரை வந்து கொடுத்து, ஆறுதலுக்கு ஆளே இல்லாதப்ப, நம்ம சொந்தக்காரங்க இல்லை, நம்ம கூட பழகினவங்க இல்லை, நம்ம குடும்பம் இல்லை, நானும் என் வீட்டுக்காரர் எங்க அம்மா 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி தீவுல இருக்கிற மாதிரி இருந்தோம். அப்படி வந்து இருக்கும்போது என்னை வந்து பாத்தீங்கன்னா அரவணைச்ச ஒரு தாய் இங்க வந்து எனக்கு மகாசக்தி மாரியம்மன் நான் சொல்லுவேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து நான் மாறி போய் 2 வருஷம் அந்த கோவிலுக்கே வர முடியல. ஆனா இப்ப சொந்த வீடு கட்டும் போதும் அந்த பேர், எங்க தெரு பேரே வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் பேர்ல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த தம்பி சொன்னார், அந்த அசிரியர் வந்து சொன்னாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா குழந்தை வர்றதுக்காக, அதே தம்பி தான் இந்த எல்லைக்குள்ளதான் நீங்க வீடு கட்டுவீங்க, இந்த எல்லைக்குள்ளதான் நீங்க வீடு வாங்குவீங்கன்னு நாங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது லேண்டெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு, உங்களை இந்த அம்பாள் விடவே மாட்டா, கெட்டியா புடிச்சுக்கிட்டா, உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவா, கண்டிப்பா உங்களை விட மாட்டான்னு. அப்ப கூட நான் பெருசா நம்பல. ஆனா சொந்த வீடு கட்டியுமே என்னால வந்து தனியா வர்றதுக்கு யோசிச்சுட்டு நான் கொஞ்ச நாள் வராம இருந்தேன். அப்பதான் எனக்குள்ள தோணுச்சு, மகாசக்தி மாரியம்மனை பார்க்கணுமே, எப்படி கோவிலுக்கு போறது, பக்கத்திலேயே இருக்கமேன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் யோகியை ஸ்கூலுக்கு ஏற்றி விடும் போது, பஸ் ஏற்றி விடும்போது இப்போ போய் பழக ஆரம்பிச்சேன். 8:30 மணிக்கு ஆனா கோயில்ல போய் நேரா போய் விளக்கு போட்டுட்டு நல்லபடியா அவளை சாமி கும்பிட்டுட்டு, நீ எல்லாமே எனக்கு கொடுத்துருக்க, என் கூட நீ எப்பவுமே இருக்கன்னு சொல்லி நன்றியை மட்டும்தான் சொல்லிட்டு வருவேன். அந்த நன்றி சொல்றதுக்காகவே அவளுக்கு நான் வந்து போவேன். அங்க போனீங்கன்னா திருவோண வழிபாடுக்கு பெருமாளுக்கு பண்ணுவாங்க, துர்க்கை வழிபாடு ராகு காலத்துல நடந்துச்சு. அதே மாதிரி மகாசக்தி மாரியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமியில அபிஷேகம், ஆராதனை, இது எல்லாமே வந்து நடந்துச்சு.
ஸோ அப்படி ஒரு அற்புதமான தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு மாசம் ஆறதுக்கு முன்னாடியே வளையல் போட்ட அம்பாள். அதே மாதிரி எனக்கு சஷ்டி விரதம் இருக்க சொல்லி அந்த கோவில்ல எனக்கு வந்து உத்தரவு கிடச்சிச்சு. ஒரு பாட்டி அம்மா வந்து சொன்னாங்க, நீ வந்து சஷ்டி விரதம் இருமா, கண்டிப்பா உனக்கு குழந்தை வரும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் முருகனுக்கு விரதமே இருந்ததில்லை, குழந்தைக்காக தான் இருந்தேன். குழந்தையும் கொடுத்தாரு, அழகான குட்டி முருகனாவே வந்து பிறந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறதா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து அந்த அம்பாளை அழைச்சிருக்கேன். கோவிலுக்கும் போய் விளக்கு போட்டுட்டு நல்லபடியா சந்தோஷமா நன்றியும் சொல்லிட்டு வந்துட்டேன். மகாசக்தி மாரியம்மன் உண்மையாலுமே சக்தி வாய்ந்த அம்மன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். கடவுள் நம்ம கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பாங்கங்கிறதுக்கு இந்த கோவில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்த சாட்சி.